சொல்லுடி, உன் பொண்ணு என் பையனுக்கு கட்டி வைக்கணும்னு உனக்கு எண்ணமே இல்லைன்னு சத்தியம் பண்ண. பண்ணுடி. துளசிய இந்த வீட்டுக்கு மருமகளை ஆக்கணுங்கிற எண்ணம் உனக்கு துளி கூட இல்லைன்னு சத்தியம் பண்ண. அம்மா, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தி ஏதாவது பிடிச்சிருக்கா? எதுக்குமா எதை பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் சந்தேகப்படுறீங்க? ஆமாண்டா, எனக்கு சந்தேகம்தான். இந்த சிவகாமி குடும்பத்து மேல எனக்கு சந்தேகம்தான். இனிமே இந்த டிராமாக்காரி அழுது நாடகம் போட்டு உன்னை தான் வீட்டு மருமகனை ஆக்கிடுவாளோன்னு எனக்கு சந்தேகம்தான். அவளை சத்தியம் மட்டும் பண்ண சொல்லு. அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற பக்கம் கூட நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். அம்மா, உனக்கு சுயமா எதுவுமே தெரியாதாமா? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னா அதை நீ அப்படியே நம்பிடுவியா? கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேன். சரி, உனக்கு தான் புத்தி இல்ல, எனக்குமா புத்தி இல்ல? அப்படியெல்லாம் யாராச்சும் பேசி என்னை ஏமாத்த முடியாதுமா. அத்தை அப்படி பேசுற ஆளும் கிடையாது. உன் சந்தேகத்துக்கு அநியாயமா அவங்களை அசிங்கப்படுத்திடாத. உன் சுயநலத்துக்காக நீ பண்ற பிரச்சனை இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை பாதிக்குது. அத பத்தி நீ யோசிக்கவே மாட்டியா? பாவமா துளசி, அவ மேல அபாண்டமா அடிக்க ஒரு தடவை பழி போட்டுக்கிட்டே இருக்க. அவ வாழ்க்கையை பத்தி கொஞ்சமாத நினைச்சு பாத்தியா? நாளைக்கே அவளுக்கு ஒரு அலையன்ஸ் வந்தா கூட நீ பண்ண காரியத்தினால அவளை பத்தி ஊரு தப்பா பேசி நடக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? ஒரு பொண்ணா இருந்துகிட்டு இன்னொரு பொண்ணோட வழிய ஏமா புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அடப்பாவி, பாக்க புள்ள பூச்சி மாதிரி இருந்தா இப்ப என்ன இந்த பேச்சு பேசுறா? தாம் தும்னு குதிக்கிற பைரவியே இப்படி சுதி இறங்கி அமைதியா நிக்கிறா. இதே அவங்க இடத்துல நீ இருந்து உன்னோட பொண்ணை வச்சு என் பையனை வளைச்சு போட பாக்குறியான்னு அத்தை உன்னை கேட்டிருந்தா உன்னால சும்மா இருக்க முடியுமா? இந்நேரம் என்னெல்லாம் பண்ணிருப்பேன், அத கூட விடுமா. இந்நேரம் வெளியில் இருக்கிறவங்க யாராச்சும் கேட்டிருந்தா அந்த பொண்ணை பத்தி என்ன நினைப்பாங்க? துளசியை பத்தி ரொம்ப கேவலமா பேசுவாங்க. அதுக்கப்புறம் அதை கேட்டு எந்த பையன் அவளை கட்டிக்க வருவான் சொல்லு பாப்பா. அம்மா, நீ ஒரு பொண்ண தப்பா பேசிக்கிட்டு இருக்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோமா. இல்ல நீ இப்படிதான் இருப்பேன்னா சொல்லிடு. நான் கோவிலுக்கு போனது ஒரு குத்தம், இவங்களை பார்த்து பேசினது ஒரு குத்தம். அதுக்கு ஒண்ணு பண்ணு, எனக்குன்னு தனியா ஒரு கோயில் கட்டு. நான் மட்டும் அங்க போய் சாமி கும்பிட்டு வரேன். அப்பதான் அங்க யாரும் வர மாட்டாங்க, என்னை பார்த்து யாரும் பேசவும் மாட்டாங்க. இல்ல என்ன வீட்டுக்குள்ளே வச்சு போட்டிடு, யாரும் என்கிட்ட பேசவும் மாட்டாங்க, பழகவும் மாட்டாங்க.
இப்போ உனக்கு என்ன? சத்தியம் பண்ணும், அவ்வளவுதானே? என் பொண்ணுக்கு விஸ்வாவை கட்டி வைக்கிற எண்ணம் ஒரு துளி கூட இல்லைன்னு அத்தை இப்போ உனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி துளசியோட கல்யாணத்துக்கு நீ ஒரு கேரண்டி கொடு. அவ கல்யாணத்துக்கு நீ பொறுப்படுத்திக்கிட்டு அவளுக்கு நல்ல முறையில கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு, அதுக்கு நான் பொறுப்புன்னு முதல்ல நீ சத்தியம் பண்ணி கொடு. ஏன்னா நீ துளசியோட பேரை அந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்க. வெளியில இருந்து ஒருத்தன் பொண்ணு கேட்டு வராத அளவுக்கு அவளை பத்தி தப்பா பேசி வச்சிருக்க. அவ பாவம் தான். அவ வாழ்க்கைக்கு நீ உத்தரவாதம் கொடுத்து சத்தியம் பண்ணு. அத்தையும் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. சொல்லு பைரவி, விஸ்வா கேட்கறான்ல, துளசி கல்யாணத்துக்கு ஒரு கேரண்டி கொடு. அத்தை, நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் பேசிக்கிறேன். சிவகாமி, விடுமா. உனக்கு தான் பைரவி பத்தி தெரியும்ல. அதுவும் இல்லாம இந்த மாதிரி நடக்கிறது புதுசா என்ன? எல்லாம் விதி. என் கூட பிறந்த பாவம் எல்லாத்தையும் அனுபவிச்சு தொலைக்கணும்னு எழுதியிருக்கு. ஓ சிவகாமி, இதுக்கு மேல இங்க நின்னு நீ அசிங்கப்பட வேண்டாம். போமா. போங்க அத்தை. அம்மா, நான் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கே அதோட உண்மை புரியும். நான் பேசினது ஏதாச்சும் காயப்படுத்திருந்தா என்ன மன்னிச்சிருங்கம்மா. நான் கோவத்துல தான் இப்படி பேசினேன். பைரவி, இனி உன் பையனை நீ ஏமாத்த முடியாது. அவனுக்கு நல்லது கெட்டதுனாலும் தெரிஞ்சிருக்கு. பார்த்து நடந்துக்க. இல்ல, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல விரும்பல. கூட்டிட்டு போனாங்க. அம்மா, சிவகாமி, என்னாச்சு? எதுக்கு அத்தை உன்னை கூட்டிட்டு போனாங்க? சொல்லு சிவகாமி. எதுவும் இல்ல. நீ வா, உள்ள போலாம். வா. அம்மா, எதுவும் இல்லைன்னு பொய் சொல்லாத. அப்படி எதுவும் இல்லாத விஷயமா இருந்தா என்ன எதுக்கு வர வேண்டாம்னு சொல்லுவாங்க? நான் தான் எதுவும் இல்லைன்னு சொல்றேன்ல. விடு. இதுக்கு மேல என்ன எந்த கேள்வியும் கேட்காத. இல்ல, நீ எதையும் மறைக்கிற.
அங்க என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் உள்ள போ. ஐயோ, அண்ணி அப்படி என்னடி சொல்ல போறாங்க? வழக்கமா நமக்கும் அவங்களுக்கும் நடக்கிற சாதாரண பிரச்சனை தான் இப்பவும் நடந்துச்சு. நம்ம விஸ்வாவ கோவில்ல பார்த்து பேசினத அண்ணி கிட்ட யாரோ சொல்லி இருக்காங்கம்மா. அதுக்கு இப்ப பிரச்சனை பண்ணி இனிமே பார்க்க கூடாது, அவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போதுமா? அம்மா, அத்தை இத சொல்றதா இருந்தா ஏன் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல? எதுக்கு உன்னை மட்டும் தனியா கூட்டிட்டு போனோம்? ஏய், நீ வந்தாலே பிரச்சனை இன்னும் பெருசாகும்னு தான் உன்னை வர வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ பெருசா ஆகுற பிரச்சனை தான் நடந்திருக்கு. அதையும் என்கிட்ட சொல்லாம மறைக்கிற? ஐயோ சாமி, அங்க எந்த பிரச்சனையும் இல்ல. இது பாரு, நீ இத பத்தி எதுவும் யோசிக்காத, என்கிட்டயும் எதுவும் கேட்காத. நீ இதோட விட்டுரு. நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இல்லம்மா, ஏதோ நடந்திருக்கு. ஒன்னும் நடக்கலடி. வழக்கம் போல அன்னைக்கு காய்ச்சி மூச்சுன்னு கத்துனாங்க. மத்தபடி ஒரு பிரச்சனையும் இல்ல. போதுமா? வா, உள்ள போலாம். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. ஆனா அது எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. தெரிஞ்சா நான் பிரச்சனை பண்ணுவேன்னு அம்மாவும் பயந்து சொல்லாம மறைக்கிறாங்க. அது என்ன எதுன்னு தெரியாம விடக்கூடாது. விஸ்வாவை பார்த்து அவங்கிட்ட இத பத்தி கேட்கணும். கண்டிப்பா அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கும். நான் கேட்டா அவனும் மறைக்காம எல்லாத்தையுமே சொல்லிடுவான். அது என்னன்னு தெரியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். மச்சான், எல்லா ஏற்பாடும் பண்ணி வச்சிருக்கேல்ல? ஃபர்ஸ்ட்ல இருந்து பக்காவா எல்லாமே பிளான் பண்ணி வச்சிரு. லாஸ்ட் டைம்ல சொதப்பிராத. எதுக்கு மச்சான் பிளானு? உன் கல்யாணம் இல்லடா, அதுக்குதான். எந்த ட்ரீட்டும் வைக்காம தப்பிக்கலாம் பாக்குறியா? அப்படிலாம் இல்ல விஸ்வா, உனக்கு இல்லாத ட்ரீட்டா? என்ன வேணாலும் வாங்கிக்கோ. சரி சரிடா. விஸ்வா, அது துளசி தானே? டேய் ஆமாண்டா. துளசி, ஏய் துளசி. ஹாய் விஜய், எப்படி இருக்க? ஹாய். பாத்தே ரொம்ப நாள் ஆச்சு. வேலை வேலைன்னு அப்படியே போயிடுச்சு. அதை விடு துளசி. அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு. எனக்கும் வித்யாக்கும். சூப்பர்டா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் விஜய். வித்யாக்கு சொல்லிடு. இப்படி இங்கேயே வாழ்த்து சொல்லி தப்பிச்சிடாத. வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைப்பேன். நீ கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்துடணும் துளசி. நிச்சயமாடா. நீ முதல்ல வீட்டுக்கு வந்து அப்பா அம்மாவை பார்த்து பத்திரிக்கையை கொடு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் துளசி. டேய் விஸ்வா, நீ வரும்போது மறக்காம துளசியும் கூட்டிட்டு வா. சரிடா. சரிடா, வீட்ல ட்ரெஸ் எடுக்க போகணும்னு சொன்னாங்க. எனக்கு டைம் ஆச்சு, நான் சரி, நீ கிளம்புறேன்டா. கிளம்பு. பாய் துளசி. Bye. பாய்டா. Bye. ம், வரேன்டா. வாடா. என்ன துளசி? உன்கிட்ட நான் ஒன்னு கேட்கணும். என்கிட்ட மறைக்காம அதுக்கு பதில் சொல்லு ப்ளீஸ்டா. அப்படி என்ன கேட்க போற? அத்தை எதுக்கு எங்க அம்மாவை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாங்க? அப்படி அங்க என்ன நடந்துச்சு? அதுவும் என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வேற வாங்கினாங்க. எங்க அம்மாவும் எதுவுமே சொல்லல. நான் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். ஐயோ, அப்ப அத்தை இத பத்தி எதுவுமே துளசிக்கிட்ட சொல்லல போல இருக்கே. இவகிட்ட இப்ப சொல்லாமலே இருக்க முடியாது. என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஆ? என்னடா யோசிக்கிற? அத்தை உங்ககிட்ட எதுவுமே சொல்லலையா? கண்டிப்பா சொல்லாம இருக்க மாட்டாங்க துளசி. ஏன்னா அந்த அளவுக்கு அங்க பெருசா ஒண்ணும் நடக்கல. அப்போ நீயும் எங்க அம்மா மாதிரி அங்க நடந்த விஷயத்தெல்லாம் மறைக்க பாக்குறல? நான் எதுக்கு உங்ககிட்ட மறைக்கணும்? அத்தை உங்ககிட்ட சொன்னாங்கல்ல. சொன்னாங்க. ஆனா அது உண்மை இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அவங்க சொன்னது மட்டும்தான் நடந்துச்சு. என்ன துளசி? எங்க அம்மா என்கிட்ட என்ன சொல்லிருப்பாங்கன்னு நீ நினைக்கிற? சரி, அதை விடு. அங்க என்னதான் நடந்துச்சு?
அத நீயாச்சும் என்கிட்ட சொல்லு விஸ்வா. துளசி, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அத்தை வந்தாங்க, பேசினாங்க, கிளம்பிட்டாங்க. அதுக்கு எதுக்கு நான் அங்க வரக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கினாங்க? அது யாருக்கு தெரியும் துளசி? இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத, விடு. அப்போ எல்லாருமா சேர்ந்து என்கிட்ட உண்மையை மறைக்க பாக்குறீங்க. பாக்குறேன் இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு எவ்வளவு தூரம் போகுதுன்னு. ரொம்ப நாள் கண்டிப்பா மறைக்க முடியாது. எப்படியாவது ஒரு நாள் வெளியே வந்ததா ஆகும். அப்ப வச்சுக்கிறேன். இதே மாதிரி தானே எனக்கும் விஸ்வா மாமாக்கும் கல்யாணம் நடக்கும். பத்திரிக்கையும் அடிப்பாங்கல்ல. அதுக்கு இப்பவே ஒரு ஒத்திகை பார்த்துட்டா என்ன? சூப்பரா இருக்குல்ல? சூப்பரா இருக்கு. ஏய், என்னடி இது? பச்சை புள்ள மாதிரி விளையாடிட்டு இருக்க? சாரி சாரி, நான் தெரியாம பண்ணிட்டேன். என்ன ஒரே சந்தோஷமா ஆட்டம் போடுற மாதிரி தெரியுது? அப்படி என்ன நடந்துச்சு? அப்படியெல்லாம் ஒண்ணும் நடக்கலையே. நான் சும்மா தான் எப்பவும் போல இருக்கேன். சும்மா நடிக்காத, உன் முகம் தான் காட்டி கொடுக்குதே. ஆமா, அது என்ன கல்யாண பத்திரிக்கை மாதிரி தெரியுது? இங்க கூட பாக்கலாம். குடுடி. வேணா சின்னத்தை விட்டுருங்க. என்னடி புதுசா சின்னத்தை அது இதுன்னு? சரி, அதுவும் நல்லாதான் இருக்கு. அந்த பத்திரிக்கை கூட பாப்போம். வேண்டாம், எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கப்படுற அளவுக்கு அதுல என்னதான் இருக்கு? அந்த கல்யாண பத்திரிக்கைய நான் பார்த்தே ஆகணும். குடு. குடுடி. அத்தை அத்தை வேண்டாம். அத்தை வேண்டாம் சொல்றேன்ல. வேண்டாம் சொல்றேன்ல. குடு. அத்தை
இதுக்குதான் இப்படி ஆளவட்டம் போட்டியா? அடிக்கி இருக்கி இப்படி செவரு கண்ணாடி அடுத்தவங்க வீட்டு கல்யாண பத்திரிக்கையில எழுதிட்டே இருந்தா போதுமா? எப்படி நிஜ பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் பண்றது? அதுக்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா என்ன? வெறும் ஆசையை வச்சு 2 தோசையை கூட திங்க முடியாது. அதை அடைய முயற்சி பண்ணணும்டி.